பல வருஷத்து பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இறைவார்த்தைக்கு நன்றி அப்பா. நீங்கள் மகிமைப்படுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலை பெறட்டும். என்னை மறைத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆமென். அந்த இச்சை அடக்கம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அங்கே யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 20வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் ஆகான்கிறவன் அங்கே எரிகோ சாபத்தீடானது, அங்கே கொள்ளையிடப்பட்ட எல்லாமே அதில் நேர்த்தியான பாபிலோன் சால்வை, பொன்வெள்ளி இதெல்லாம் இச்சித்தான் இருக்கு. சாபத்தீடான ஒன்றிலும் நீங்க எடுத்துக்கொள்ளாதபடின்னு சொல்றார் கர்த்தருடைய கட்டளை. அது எரியோ சாபத்தீடானது, அதுல ஒன்று நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. எரிகோவை தரைமட்டமாக்கும் போது 7 நாளிலும் இஸ்ரவேலர்கள் துதிச்சு ஆர்ப்பரித்த பொழுது எரிகோ தரைமட்டமாக விழுந்தது. அதில் இருக்கிற எல்லாமே சாபத்தீடானது. இஸ்ரேல் ஜனங்கள் வெற்றி பெறுவதற்கு, முழு குடும்பமும் தேவனுடைய தண்டனை பெறுவதற்கு ஆகானுடைய இச்சை முழு குடும்பத்தை தண்டனைகளை கொண்டு. இதை கேட்கிறாருமே கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், நீ தேவனுடைய பிள்ளை. உன்னுடைய இச்சையானது, உன்னுடைய அந்த பேராசையானது, அந்த இச்சித்து நீ திருடினதுனால திருடரும் பொருளாசைக்காரரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்ற சத்தியத்தின்படியே பழைய ஏற்பாட்டின் நிழலாக புதிய ஏற்பாட்டின் உபதேசமா பவுல் எழுதுகிறார். அவன் பிரவேசிக்கிறது இல்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நியாயப்பிரமாண தண்டனை கொடுத்து கல்லால் எறிந்து கொல்லப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவ ராஜ்யத்தையே இழக்கிறான். கவனமா இருங்க. ஆவிக்குரிய உலகம் என்ன நிலைமையில போய் கொண்டிருக்கிறது கவனித்து போங்க. பரிசுத்தாவி இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சபையே, தேவ ஜனமே, இது வெளிப்படைய வேண்டிய காலம். நம்முடைய தேவனுடைய திட்டம் முழுமையும் அந்த பொருளாசை, கண்களை சீவனத்து, இதெல்லாம் உங்களை கண்ணை கட்டி வைத்துட்டு செயல்பட விடாதபடி உங்களை அரெஸ்ட் பண்ணுது. கவனமாக இருங்க. வாசிக்கலாம் 7:20. அப்பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அந்த சீட்டு போட்டு பார்த்தா, ஏண்டா யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கிற நமக்கு 31 ராஜாக்களும் 7 ஜாதிகளையும் நான் முன்னிட்டு துரத்துவேன்னு சொல்லி உபாகமம் 31:3-7 வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன், ஓ முன்னின்று சத்துருக்களை துரத்தி நீ தேசத்தை சுதந்திரிப்பேன்னு சொன்னாரு. ஏன் எனக்கு வெற்றி கிடைக்கல? இதனுடைய ரகசியம் என்ன? என்னுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறாரு. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான், உன்னை கண்டுபிடினார். உடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியல. ஏன் அநேக நன்மைகள் ஆசீர்வாதத்தை எழுந்துட்டீங்க? எங்க தடமுறனீங்க? எங்க தடுமாறினீங்க? அதை சரி செய்யுங்க. வாசிக்கலாம் தொடர்ந்து. இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். ஒரு விவரமா இன்ன பிரகாரமா கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். எப்படி பார்த்தானா? அதை பார்க்கானா? ஆசைப்பட்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வச்சிருக்கான் பாருங்க, வீட்டுக்குள்ள கொண்டு பூமிக்கு அடியில் வச்சிருக்கான். செய்தி கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஒரு தேவ பிள்ளை, நீ எங்க மறைஞ்சாலும் ஒளிச்சாலும்
நீ திருட்டுத்தனம் பண்ணினாலும் திருடினாலும் நீ என்ன தப்பு பண்ணி மறைச்சாலும் உன்னை பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் காமிச்சு கொடுத்துருவார். உன்னை வெட்கப்படுத்துவது நோக்கம் கிடையாது, உன்னை கட்டி கொடுப்பது நோக்கம் கிடையாது. வரும் தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள வைக்கிறது தான் தேவனுடைய திட்டம். உன் வாழ்க்கையில எதை எடுத்தாலும் ஏன் தோல்வி, ஏன் ஜெயிக்க முடியல, எங்க பிரச்சனை இருக்குது? ஆவியானவர் சொல்றாரு, நிச்சயத்தை எடுத்து கூடாத்து பூமிக்கு கீழே வச்சிருக்கிறிய, அதை எடுத்து வெளியே போடு. நீ மறைச்சு வச்சிருக்கிறிய, நீ ஒளிச்சு வச்சிருக்கிறிய, அதை தூக்கி வெளியே போடு. வாழ்க்கையின் ஜீவியத்தின் வெற்றிக்கு அது தடையாய் இருக்கிறது, நன்மைகளுக்கு தடையாய் இருக்கிறது, ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கிறது. எந்த ஆசை இச்சையை மறைச்சு ஒளிச்சு வச்சு வாழ்க்கையில நீ நல்லவனை போல வேஷம் போறியோ, அந்த தவறான காரியத்தை, அந்த இச்சையான காரியத்தை, நீ மறைத்து வைத்திருக்கிற, திருடி வைத்திருக்கிற எந்த காரியமும் இன்னைக்கே வெளியே எடுத்து போற்று. நீ தேவ ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது, நித்தியத்துக்கு போறதுக்கு அது தடையா இருக்கிறது. வரும் தண்டனைக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம், கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவாகு. பழைய ஏற்பாட்டின் காலம் ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துச்சு. ஒரு ஆகானுடைய இச்சை முழு குடும்பமும் தண்டனைக்குள்ள தள்ளப்பட்டது. சபையே, தேவ பிள்ளையே, உன்னுடைய மீறுதல் முழு குடும்பத்தின் சாபத்துக்கு காரணமாகிட விடாதபடி ஒரு ஆசீர்வாதமா மாற இன்னைக்கே பாவத்தை மறைக்காம அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவ இரக்கத்தை பெறுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.